பிரதிநிதியாக பணி செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய, ஒரு மரியாதை தரக்கூடிய ஒரு சூழலை கொடுக்கின்ற பொழுதுதான் அவனுக்கு உரிய மரியாதை கிடைக்கும். அதை நம்ம அந்த அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டும். அதுக்கு ஏற்படுத்த வேண்டுமையானால் அவர்களுக்கு வாழ்வாதாரம் நம்பிக்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், நான் இந்த தொழிலை செய்கின்றவங்க எனக்கு நம்பிக்கை இருக்கணும்னா அவருக்கு ஒரு வாழ்க்கையில் உத்தரவாதம் வேணும். உத்தரவாதம் என்பது இந்த காலகட்டத்தில் என்ன இருக்குன்னா, பணி நிரந்தரம் ஒன்றுதான் தொழிலாளர்களுக்கு ஒரு உத்தரவாதமாக இருக்க முடியும். அதை மைய கருத்தாக வைத்து பாரதிய மருத்துவர் சங்கம் உங்களோடு இணைந்து தொடர்ந்து போராடும். அப்ப நாம் எல்லாமே அந்த உணர்வுகளை எல்லாம் அதிகாரிகளும் புரிந்து அவர்களோடு இணைந்து நாம் எல்லா அதிகாரிகளும் எதிர்க்கணும் அப்படிங்கிறது பிஎம்எஸ் நோக்கம் அல்ல. எல்லா முதலாளிகளும் எதிர்க்க வேண்டும் என்பது மோசம் அல்ல. அவரும் ஒரு பணி செய்கின்றார். முதலாளியா இருந்தாலும் அவரும் ஒரு தொழிலாளி தான், அதிகாரியா இருந்தால் அவரும் ஒரு தொழிலாளி தான். அவர் பேனாவில் எழுதுறாரு, நாமளும் பேனாவில் தான் எழுதுறோம். அவருக்கு சில வித்தியாசங்கள் இருக்கிறது. அந்த உணர்வுகளை எல்லாம் புரிந்து கொண்டு டாஸ்மாக் ஊழியர்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒரு அரசாங்கத்தினுடைய நிறுவனத்தில் பணிபுரியக்கூடியவர்கள் என்ற ஒரு அந்தஸ்து சமுதாயத்தை நமக்கு வரணும்னு சொல்லி கேட்டா, இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை பார்த்தோம்னு சொன்னா, இன்னைக்கு சென்னை மதுரை ஹைகோர்ட்ல போட்டிருக்காங்க. அந்த ஹைகோர்ட்ல என்ன போட்டிருக்காருன்னா, 5-10 ரூபாய் அதிகமாக வசூல் செய்கிறார்கள். நான் நீதிபதி அவர்கள் நானே இறங்கி அது கொள்ளையடிப்பதற்கு சமம், நானே இறங்கி பார்ப்போம் அப்படிங்கிறார். அடுத்து நான் கேட்கிறேன், இத்தனை அரசு அதிகாரிகளும் இத்தனை அரசியல்வாதிகளும் ஊழலும் லஞ்சமும் பண்றாரு. அப்ப நீதிபதிகளும் இறங்கி ஒவ்வொரு அரசியல்வாதி வீட்டுக்கும் ஒரு எம்பி வீட்டுல போய் விசாரிக்க முடியுமா? விசாரிக்க முடியாது. ஏன் அவங்க பண்றாங்க? அவங்களுடைய உணர்வுகளை நீங்க புரிஞ்சிருக்கிறீங்களா? அந்த உணர்வுகளை புரிய வேண்டும் என்பதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்தில் சுரேஷ் அவருடைய பேரிலே இன்டரிம் பெட்டிஷன் ரிட்டாக போடுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். அது நாளை மறுநாள் ஆயிரும். எங்க தொழிலாளிகள் நீங்கள் அவ்வாறு பார்க்க கூடாது. எங்களுக்கு நல்ல சம்பளம், வாழ்வாதாரத்துக்கான சம்பளத்தை நீங்க முறையா கொடுங்க. கேரளாவில் அதே நடைமுறை இருக்கிறது. உடனே பில் போடுவாங்க. ரேஷன் கடையில் ஊழியர்களை தான் தப்பா பார்க்கறான், டாஸ்மார்க்ல ஊழியர்கள் தான் தப்பா பார்க்கறான். அப்ப தவறு எங்க இருக்கிறது? அந்த தவறுகளை சரியாக புரிந்தால் இதை நாம் களை எடுக்க முடியும். அப்ப எங்களுடைய நியாயமான விஷயங்களை உயர்நீதிமன்றத்தில் அதற்கு முன்பு வைப்பதற்காக நாம் ஒரு இன்டரிம் பெட்டிஷன் போடுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் உள்ள அத்தனை உண்மையான தொழிலாளர்களுடைய ஒரு பிரதிநிதியாக உச்சநீதிமன்றத்தில் நம்முடைய கருத்துக்களை வைப்பதற்காகவும் நாம் நடவடிக்கை எடுத்துக்கிறோம் என்ற விஷயத்தை நாம் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்வதற்கு முன்பாக, சப்கா சாத், சப்கா விஸ்வாஸ், சப்கா விகாஸ், இதான் நம்ம நாட்டில். இது இல்லாம நாட்டில் எதுவுமே நடக்காது. அனைவரும் இணைந்து, அனைவருக்காகவும், அனைவரோடும் இணைந்து, அனைத்துவருடைய வளர்ச்சிக்காகவும், அனைவருடைய நம்பிக்கையும் பெறுகின்ற பொழுதுதான் ஒரு தேசம் முன்னேறும், ஒரு நிறுவனம் முன்னேறும். சப்கா சாத் என்று சொன்னால் அனைவரோடும் இணைந்து, சப்கா விகாஸ் என்று சொன்னால் அனைவருடைய வளர்ச்சிக்காகவும், சப்கா விஸ்வாஸ் என்று சொன்னால் அனைவருடைய நம்பிக்கைகளையும் பெற வேண்டும். ஒரு நிறுவனம் நல்லா நடக்கணும்னா அவருடைய எல்லாருடைய நம்பிக்கையும் பெறணும். நியாயமான முறைகளில் டாஸ்மாக் தொழிலாளர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்கு நாம் கொடி ஏற்றினால் மட்டும் போதாது. கொடியேற்றிய பிறகு இந்த தேனி மாவட்டத்தில் பாரதிய டாஸ்மாக் தொழிலாளர்களுடைய சங்கம் ஒரு முதன்மை சங்கமாக ஆக வேண்டும். அப்படி ஆனால் தான் நமது நியாயமான கோரிக்கைகளை நாம் பணிபுரிவது என்பது ஒரு மரியாதைக்காக, ஒரு அந்தஸ்துக்காக, அதே முதல்ல வாழ்வாதாரத்திற்காக, இந்த மூன்றுக்காக நாம் பணிபுரிவோம் என்ற பெருமையோடு பாரதிய மருத்துவர் சங்கத்தில் நான் இணைவது என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய பாரம்பரியத்திற்கு பெருமை. அப்படிப்பட்ட உணர்வுகளோடு டாஸ்மாக் தொழிலாளர் சங்கம் என்று சொன்னால் தேனி மாவட்டத்திலும் சரி, தமிழகத்திலும் சரி முதன்மை சங்கமாக நாம் மாற்றுவோம் என்று சொல்லி உறுதி ஏற்றுக்கொள்வோம் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். ஜெய்ஹிந்த். பாரத் மாதா கி ஜெய்.